உண்மையாலுமே லியோ திரைப்படம் 2 பார்ட்டா வருதா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கு வந்து லோகேஷ் ஒரு லீடு கொடுக்குறாரு. சஞ்சய் தத் வியந்து போன ஒரு விஷயம் என்னன்னா, வெயிலே இருக்கிற ஆட்கள் அங்கிருந்து வந்து இவ்வளோ ஒரு பிளானா ஒரு 60 படம் துவங்காத முன்னே ரிலீஸ் டேட் கொடுக்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காஷ்மீரில் 60 நாள் படப்பிடிப்பு, விஜய் மாதிரியான ஆர்டிஸ்ட் ஏறக்குறைய வந்து இந்தியாவில் உள்ள அர்ஜுனுடைய பிறந்த நாளுக்கும் லியோனுடைய அப்டேட்டும் கொடுக்குற மாதிரியான ஒரு கிளிம்ஸ் இருக்கும். இந்த சஞ்சய் தத்தோடைய பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 33 செகண்ட் தான் ஆண்டனி தாஸ், இதில் வந்து ஹர்தல் தாஸ். இந்த 2 கேரக்டர் 2 விஜயான்னு தெரில, அதில் யார் தாஸ்ன்னு தெரில. தாசன்கோ இல்லை தாசன் ஃபேமிலியா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல தான் சஞ்சய் தத்தும் விஜயம் மீட் பண்ணுற அந்த சம்பவமே வந்து அப்படி ஒரு பிரேக் கொடுக்குறாருன்னு. இந்த 24 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களே சார், அதுக்கு என்ன காரணம் சார்? வெங்கட் பிரபு யுவன் அந்த கூட்டணியா, அல்லது தளபதி அவருடைய மார்க்கெட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கே அது காரணமா என்ன சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து வெங்கட் பிரபு யுவனோட அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. லியோ திரைப்படம் குறித்து பேசாத நாட்களே இல்லை. டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக என்ன அப்டேட்னா, காஷ்மீருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுவும் லோகேஷ் கனகராஜ் படக்குழுவோடு கிளம்பினார்னு போட்டாங்க. தளபதி இருக்காராங்க அப்படின்னு தேடி பார்த்தா தளபதி இல்லைப்பா, அவர் ஃபாரினில் இருக்காருன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது வந்து பேட்ச் ஒர்க்காக தான் போயிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு மாதிரி நம்ம இங்கிட்டு திசை திருப்பிட்டு இங்கிட்டு ஒரு ஷூட் நடத்திட்டு இருக்காரா சார் லோகேஷ்? அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏறக்குறைய வந்தீங்கன்னா டப்பிங்லாம் முடிஞ்சிச்சு, எடிட்டிங், இன்னொரு பக்கம் விஎஃப்எக்ஸு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிளான்டான ஒரு டைரக்டர் அப்படின்வாங்க இல்லைங்களா, ரொம்ப கரெக்டாக இருக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ். விக்ரம் சமயத்திலே கமலஹாசன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இப்படி ஒரு முன்னெச்சரிக்கையாக முன்னடவடிக்கையாக ஒரு இயக்குனரை பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த சின்ன வயசில். அப்படியே அது இன்னொரு பக்கம் சஞ்சய் தத்து போய் பாலிவுட் பூரா வந்து இவருடைய பிஆர்ஓவாக மாறி அப்படி கொண்டாடின விஷயம் என்னென்னா, காஷ்மீரில் ஒரு -13-12 டிகிரியில் ஒரு படப்பிடிப்பு தளத்தை ரெடி பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனைனா சைமல்டேனியஸாக இன்னொன்று ஒரு டம்மி ஒன்று வச்சுருப்பாராம். உண்மையில் பெரிய இது என்ன சொல்கிறது, அதுக்கெலாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசருடைய செலவுகளை மிச்சம் பண்ணுறதுக்காக பல திட்டங்களை கையில் வச்சுருக்காங்க. ஆமாம், பல திட்டங்கள் இருக்கும். அதில் வந்து ஏன்னா சஞ்சய் தத் வியந்து போன ஒரு விஷயம் என்னென்னா, ஏறக்குறைய நாம் வந்து இதே மும்பை, டெல்லி, இந்த நார்த் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்க, அவங்களுக்கு சர்வசாதாரண காஷ்மீரோ சிம்லாவோ போகிறது. இப்போ சவுத் இந்தியான்னு எடுத்துங்க, இது வந்து வெப்ப பூமி, வெயிலே இருக்கிற ஆட்கள் அங்கேருந்து வந்து இவ்வளோ ஒரு பிளானாக ஒரு 60-62 நாள் இந்த ஷூட்டிங்கை கச்சிதமாக சொன்னபடி கரெக்டாக எடுக்கிறாங்க. அந்த டீமும் அந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது கண்டிப்பாக வந்து வேறு ஏதோ ஒரு இது இடையெல்லாம் கூட ஓடிக்கிட்டு இருந்தது. ஏதோ முக்கியமான கேரக்டரை வந்து உள்ள எல்சியூக்குள்ளே சேர்க்கறதுக்கு ரகசியமாக ஷூட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு. ஏன்னா ஏர்போர்ட்டை தாண்டி தான் போகணும். ஏர்போர்ட்டில் எத்தனை கண்கள் இருக்குது, செல்ஃபோனையும் சேர்த்து தான் வந்து. ஆனால் இப்போ சூர்யா வெளிநாட்டுக்கு போயிருந்தார் சார், நேரடியாக ஏன் அங்கே போயிருக்கக்கூடாது? இப்படி இல்லாமல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்சியூக்குள்ளே வருதுன்னு அந்த எல்சியூவை நம்ம இங்கே இருக்கிற ஒரு செட்லேயே கூட எடுத்துகிட்டு போயிடலாமே. அது காஷ்மீர் போய் தான் எடுக்கணும் கிடையாது. இன்றைக்கி வந்து க்ரீன் மேட் இருக்குது, அதில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். எத்தனையோ வசதிகள் இருக்குது. நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, சில 2-3 ஷாட்கள் வந்து விட்டு போயிடுச்சு, ஷாட் சரியாக வரல. அதை வரைக்கும் செப்பரேட்டாக கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க. குறிப்பாக மனோஜ் பரமஹம்சாவுடைய கேமரா ஒர்க்கு பிரமாதமான ஒர்க்கு. அந்த வெளிநாட்டில் காமிக்கிறது அழகாக. ஆமாம், ஏறக்குறைய அந்த கேமராலாம் வந்து ரெஃபர் பண்ணது வந்து கமலஹாசன் தான். இந்த மாதிரியான டிகிரிக்கு இந்த கேமராலாம், நம்ம ஊர் கேமராலாம் ஒர்க் ஆகாது தம்பி, இங்கே ஹாலிவுட்லேருந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த கேமராலாம் கொண்டு வந்தது. முழுக்க முழுக்க லோகேஷோடைய அந்த பிளான். நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னன்னா கூட, ஏற்கனவே எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பின்னு ஒன்று வரும். அது எடுக்கிறதுக்கு, அந்த அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை விஜய், அவர், கேமராமேன் எல்லாம் உட்காந்து ஃபைனலாக ஒரு முறை பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அந்த கரெக்ஷனையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ காஷ்மீர் போனது இங்கே அந்த பேட்ச் ஒர்க்காக தான், சில ஷார்ட்டில் எடுத்துக்கிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க. இப்போ இந்த ஷூட் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க சார், லியோ ஷூட் முடிஞ்சது, டப்பிங்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மறுபடியும் இப்போ 2வது முறையாக பேட்ச் ஒர்க்காக போகிறாங்க. இப்போ இந்த பேட்ச் ஒர்க்னு போயிட்டு இருக்கும்போது படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் படமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சேலஞ்சு இல்லை, இதை தான் வந்து ஒரு விழாவில் லலித் கிட்ட வந்து எஸ்எஸ்சியும் கலந்துக்கிட்டு இருந்தார். அதில் பேசும்போது தான் சொன்னார் வந்து, இந்த படம் தளபதி 67 ஆரம்பிக்கும் பொழுதே விஜய் நானும் பேசிகிட்டே இருந்தோம். அவர் சார் இது ஒரு ரிலீஸ் டேட் ஒன்று அறிவிச்சிருமா அப்படின்னு. ஒன்று என்னங்க விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு அப்படி எடுத்த உடனே, முடியுமா அதெல்லாம் அப்படின்னு. கண்டிப்பாக முடியும்னா முடியும் சார் அப்படின்னு நிற்கிறாரு. அது சரி, ஓகே அறிவிச்சிருங்க அப்படின்னு. அப்படி உருவானது தான் இந்த அக்டோபர் 19 அப்படின்னு. இதற்கு முன்னாடி மாஸ்டர் படத்துலேயும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. கொரோனா காலகட்டம் முடிந்து
அப்போ தான் தேட்டர்லாம் திறக்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய படத்தை வந்து இப்போ இறக்குறீங்களே, இது நியாயமான தேட்டருக்காரங்களாம் கேட்டது. என்னென்னா இந்த பயத்தில் இன்னும் இருக்காங்க. ஆடியன்ஸ் கண்டிப்பாக வர மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி உட்காரணும், முகக்கவசம் அவசியம், ஒவ்வொரு சீட்டுக்கு நடுவில் இந்த கிருமி நாசினி இருக்கணும். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருந்தப்போ வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய தொகைக்கெலாம் வாங்கவே முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் வந்தாங்க. சில இடங்களில் துணிச்சலாக அவரே வந்து தேட்டரில் வந்து ஓனாகவே ரிலீஸ் பண்ணார். ஆனால் அந்த முதல் நாளே வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. என்ன காரணம், சில விஷயங்களை துணிச்சலாக பண்ணும்பொழுது தான் அது வந்து நமக்கு கை கொடுக்கும்ன்றது. லலித் வந்து ஒரு கெட்டிக்காரரான ஒரு தயாரிப்பாளர். இப்போ அந்த விஷயந்தான் இப்போ லியோவிலேயே வந்திருக்குது. ஒரு படம் துவங்காத முன்னே ரிலீஸ் டேட் கொடுக்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது காஷ்மீரில் 60 நாள் படப்பிடிப்பு, விஜய் மாதிரியான ஆர்டிஸ்ட் ஏறக்குறைய வந்து இந்தியாவில் உள்ள பாதி ஆர்டிஸ்ட் அது உள்ளே இருக்காங்க. இவங்களாம் எப்படி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஷூட் பண்ணதெல்லாம் ரைட்டு, அதுவே ஒரு 3-4 டீமாக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தன்னுடைய டப்பிங்கை பேசி முடிச்சிட்டாருன்றாங்க. இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அக்டோபர் 19 வந்துடும். அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடியே படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்டாக சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவார் லோக்கி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரீ ஒர்க்காக எல்லாமே முடிச்சிருவார் அப்படின்னு நம்புகிறோம் சார். சொல்லும் பொழுது இந்த கிளிம்ஸ் வீடியோ இந்த ஆகஸ்ட் 15 நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ அப்போ நம்ம பேசியிருந்தோம். அந்த கிளிம்ஸ் வீடியோவில் அன்றைக்கி நான் கேட்க மறந்த ஒரு கேள்வி சார், தளபதி விஜய் வருவாரா இல்லை அந்த ஆண்டனி தாஸை காமிச்ச மாதிரி சின்னதாக அவங்கள மட்டும் காமிச்சிட்டு விட்ருவாங்களா? முன்னே நம்ம பேசுனப்போ ஒரு சின்ன திருத்தம், நமக்கு வந்து தகவல் தான் அது. 2 நிமிஷம் 22 செகண்ட்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா ஒரு இடத்துல இருந்து அதிகாரப்பூர்வமாக சார் ஒரே ஒரு நிமிஷம் தான், அர்ஜுனுடைய பிறந்தநாளுக்கும் லியோனுடைய அப்டேட்டும் கொடுக்குற மாதிரியான ஒரு கிளிம்ஸ் இருக்கும் அப்படின்னு. இந்த சஞ்சய் தத்துடைய பிறந்தநாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 33 செகண்ட் தான் ஆண்டனி தாஸ். இதில் வந்து ஹர்தல் தாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இதில் வந்து விஜய் 2-3 ஷார்ட்லேயாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது ஆண்டனி தாஸ் சொன்னீங்க, அரோல் தாஸ் சொன்னீங்க. அப்போ அவங்க அண்ணன் தம்பி இல்லை ஃபேமிலி, ஏன்னா தாசன் கோ அந்த நான்ரெடி பாட்டில் பின்னாடி தாசன் கோன்னு அந்த பீடி வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குமே சார். கண்டிப்பாக ஒரே குடும்பத்தில் நடக்கிற கதை தான். இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து சஞ்சய் தத்து அந்த நான்ரெடி பாட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறப்போ இவர் வந்து கண்டிப்பாக வில்லன். அவர் வந்து பாலிவுட்டில் எந்த கேரக்டர் வேணாலும் செய்யக்கூடியவர். இதில் வில்லனாக பண்ண போகிறாரு, அதகலமான வில்லனாக நடிக்க போகிறாருலாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த நான்ரெடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் வந்து சஞ்சய் தத் இருக்கார், விஜய் இருக்கார், இது ஒரு ஃபேமிலியா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ தாஸ்ன்ற ஒரு விஷயம், ஆண்டனி தாஸ், அருள் தாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தாஸ், இந்த 2 கேரக்டராக 2 விஜயான்னு தெரில, அதில் யார் தாஸுன்னு தெரில. தாசன்கோ இல்லை தாசன் ஃபேமிலியா இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய கதை ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒன்லைனாக வந்து இதெல்லாம் மீறி லோகேஷோட ஒரு மேஜிக்னு ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே மேஜிக். அதில் வேறு விதமாக கொண்டு போயிடுவார். வந்து நாம் கூட பேசியிருந்தோம், ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல தான் சஞ்சய் தத்தும் விஜயும் மீட் பண்ணுற அந்த சம்பவமே வந்து அப்படி ஒரு பிரேக் கொடுக்குறாருன்னு. பொதுவாகவே லோகேஷோடைய அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து அவருடைய படங்களில் அப்படி ஒரு விஷயம் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து விக்ரம்லேயே வந்து கமலஹாசன் இன்ட்ரோல் பிளாக்ல தான் ரிவீல் ஆவார். இது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தாசன் கோ அல்ல தாசன் ஃபேமிலியாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போதை கும்பலுக்கு எதிரானவர்களா இல்லை போதை கும்பலை அழிக்கிறதுக்காக அந்த கும்பலுக்குள்ளே போனவங்களா இவங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை வந்து கொஸ்டின் மார்க்கை வச்சு ஒரு சஸ்பென்ஸாகவே முடிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த கிளிம்ஸ் வீடியோ வந்ததுன்னா ஓரளவுக்கு நம்மளை வந்து கதையை யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அந்த கிளிம்ஸில் வந்து எல்லாரையும் காட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. வெறும் அர்ஜுனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் மற்றவர்களையும் கொஞ்சம் காமிக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இருக்கணும். ஒரு நிமிஷம் அப்படின்னா அர்ஜுனை மட்டும் காட்ட முடியாது இல்லைங்களா. இடையில ஏதாவது இருக்கலாம், சின்னதாக ஒரு சஸ்பென்ஸை விடலாம், இல்லை டீகோட் பண்ணட்டா மறுபடியும் அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சு நீங்கள் இறங்கிடுவீங்க ஒரு பூத கண்ணடையை வச்சுக்கின்னு, அப்புறம் வந்து பிரித்து மேய்ஞ்சிடுவீங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இன்னும் வந்து அக்டோபர் மாதம் அப்படின்ற பொழுது இன்னும் ஆடியோ லான்ச் இருக்குது, டீசர் வெளியீடு, ட்ரெய்லர் வெளியீடு, எவ்வளவோ இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா லியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான ஒவ்வொரு வேலையும் மிக சரியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க. ஓகே சார், இப்போ சொல்லும்போது இந்த லியோ பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்து தளபதி அவர்களுடைய 68வது திரைப்படம் வெங்கட் பிரபு படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு படம் ரிலீஸே ஆகலை, அடுத்த படம் தொடங்கவே இல்லை, அதற்கு முன்னாடியே படம் அந்த பிள்ளையா சொல்லியே போடுறதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கேன் சார். இந்த முயற்சி இந்த ஒரு புது முயற்சி ஒரு புதுசாக இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படுறதே புதுசாக இருக்குது. படம் முடிச்சதுக்கு அப்புறம் விற்க முடியாமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதிக்காகவே இந்த முறையெல்லாம் மாறுது பாருங்களேன். உண்மையாக அதில் எந்த பிஸ்னஸ் நடந்ததுன்னா ஆடியோ ரைட்ஸ். இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன் ஆச்சரியமான விஷயம்னா, நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ ரைட்ஸ்ன்ட்டு ஒரு பெரிய தொகை, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் வித்துச்சுன்னு வச்சுங்க, அதை வச்சு பாதி படமே முடிச்சிடலாம்.
முதல்ல விற்கிறது ஆடியோ ரைட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கேசட்டில் தான் பாட்டு கேட்க வேண்டியதாக இருந்தது. அப்படியே டிவிடியாக மாறிச்சு, அப்புறம் பென்ட்ரைவாக மாறிச்சு, நீங்கள் ஆன்லைனில் கேட்டு போகலாம். அதை தவிர வந்து வேறு வடிவமாக மாறினால இந்த ஆடியோ பிஸ்னஸ் வந்து அப்படியே சட்டன்னு இறங்கி போச்சு. அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஆடியோ, அந்த ஆடியோ, இந்த ஆடியோ, ஏகப்பட்ட கம்பெனிகள்லாம் இருந்தது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த படத்திற்கு ஒரு காஸ்ட் அண்ட் க்ரோ சொல்ல, அப்புறம் வந்து யார் டெக்னீஷியன்ஸ் எதுவும் இது பண்ணல, டைட்டில் வைக்கல, பூஜை போடல, ஷூட்டிங் எப்போ கிளம்ப போகிறேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா டி சீரியஸ் ஆடியோ நிறுவனம் இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை 24 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக ஒரு தகவல். பெரும் ஆச்சரியமான விஷயம் இது. இந்த 24 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களே சார், அதுக்கு என்ன காரணம் சார்? வெங்கட் பிரபு யுவன் அந்த கூட்டணியா, அல்லது தளபதி அவருடைய மார்க்கெட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கே அது காரணமா, என்ன சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து வெங்கட் பிரபு யுவனோட யுவன் விஜய் இல்லை விஜய் யுவன் இந்த கூட்டணிக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், ஒரு புதிய கீதை படத்துக்கு அப்புறம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யுவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாகணும். யுவன் சொல்லவே தேவை, அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் வந்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சமீப காலமாக அனிருத்துன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அனிருத்தாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு மிக மிக பொன்னான வாய்ப்பு, இதை விடக்கூடாது அப்படின்றத வந்து அந்த டீம் எப்படி கதை விவாதத்தில் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்களோ, யுவன் சங்கர் ராஜாவும் இப்போ ரெடி ஆகிட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்போது இதனுடைய சாங் எப்படி இருக்கும், இதனுடைய பிஜிஎம் எப்படி இருக்கும், அதை தாண்டி விஜய் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடினா அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நாமளே நினைக்கும் போது ஒரு ஆடியோ கம்பெனி என்ன மாதிரியான யோசனை பண்ணியிருப்பாங்க, இந்த ஆடியோவுக்கு எவ்வளோ பெரிய ஹைப் கிடைக்கும் அப்படின்போது, அதனால தான் 24 கோடி அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14லேருந்து 15 கோடி தான் போயிட்டுருக்கு. சவுத் இந்தியாவில் இப்போதைக்கு ஹையஸ்ட்டு ஆடியோ ரைட்ஸ் விற்பன் RRR படத்துக்கு 26 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடி தான் வித்தியாசம். தமிழ்நாட்டில் இதுதான் நம்பர் 1. அடுத்த படத்தில் அதை வீட் பண்ணிடுவார் சார் தளபதி கண்டிப்பாக. இப்போ கேட்கும்போது அந்த 24 கோடிக்கு பின்னாடி இப்படி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு, என்னென்னா யுவன் சங்கர் ராஜா இசையில் அனிருத் பாட போகிறார் அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் கொலாப் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கொலாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவர் மியூசிக்கில் அவர் பாடுறாரா, அவர் மியூசிக்கில் இவர் பாடுறாரான்னு தெரியல. ஆனால் அது சம்மந்தமாக யுவன் கூட சம்திங் இந்த மெசேஜ் இந்த ட்வீட்லாம் போட்டுட்ருக்காரு சார். ஒருவேளை அது வாய்ப்பு இருக்கா, யுவன் சங்கர் ராஜா இசையில் அனிருத் பாடுவது? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அனிருத் வந்து நிறைய படங்களுக்கு பாடி கொடுக்குறாரு. அதில் சில சொன்னது தான் வந்து யாராவது வந்து பாடல்னு கேட்டாங்கன்னா, எனக்கு டியூன் பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுன்னா சம்பளம் கூட கொடுக்க தேவையில்ல, நான் பாடித்தரேங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனை வச்சுருக்காராம். அந்த ஈகோலாம் பார்க்குறது இல்லை, தான் தான் ஒரு இதுன்னு தெரியல. ஒரு மிக புத்திசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர். அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி யுவன் இசையில் அனிருத் பாடினா வேறு விதமாக இருக்கும். தளபதி ஓப்பனிங் சாங் கண்டிப்பாக விஜய் ஒரு வார்த்தை சொல்லி பாடுங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது. ரெண்டாவது வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கும் அனிருத்துக்கும் பெரிய வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது, பங்காளியும் பைத்தாளியும் கிடையாது. எல்லாம் ஒரே இதுக்குள்ளே இருக்கிறவங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா மியூசிக்கில் போட்டி இருக்கலாம். இந்த போட்டி கூட ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கலாம். இது கூட நல்ல விஷயமா இருக்குது. அப்படி ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா மேபி இருக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் இந்த வேலை கூட விற்றுருக்குதோ என்னவோ, ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது வேறு விதமாக இருக்கும். குறிப்பாக இந்த இன்றைக்கி வந்து அட்ராக்ஷன் யாருன்னா தியேட்டருக்கு வரவங்க வந்து இளைஞர்கள் தான். அவங்கள எந்தெந்த விதத்தெல்லாம் நீங்கள் இழுக்கணுமோ அதுதான் அந்த டார்கெட். அந்த மேட்ச் பிடிக்கணும். அதை பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய படம் தான். ரைட்டு சார். இப்போ இந்த தளபதி விஜய் அவர்கள் பற்றி பேசும்பொழுது இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசணும். ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் வர இருக்குது. அந்த ஆடியோ லாஞ்சில் பேசின விஷயம் இப்போ வரைக்கும் ஓயவே இல்லை சார். யார் சூப்பர் ஸ்டார்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. மதுரையில் போஸ்டர்களில் சண்டை போகுது. இவங்க ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க, அவங்க ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க, இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் முன்னாடி ஒரு விருது வழங்கும் விழா, குறிப்பாக விகடன் நினைக்கிறேன் சார், அங்கே பேசும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்ம தளபதி விஜய் அவார்டு கொடுத்துருக்காரு. கொடுத்து முடிச்சுட்டு அவர் தாங்க என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் அவர்களே வாயிலாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கழுகு அந்த பருந்து வீடியோ ட்ரெண்டு, இன்னைக்கு இந்த வீடியோ ட்ரெண்டு பார்த்தீங்களா? அதான் ஏதாவது வந்து நம்ம பேசுனதில் எங்கேயாவது மிச்சம் சொத்து வச்சுருந்தா அதை எடுத்துடுறாங்க இன்றைக்கி இங்கேருந்து. உண்மையிலே விஜய் வந்து எந்த மேடையிலையும் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டார், அவருக்கே தெரியும். அதை தாண்டி ரஜினியோட மிக தீவிர ரசிகன் அப்படின்றது வந்து அவருடைய முந்தைய படங்களில் நம்மளே பேசிட்டோம். திருப்பாச்சி ஆகட்டும், பகவதி ஆகட்டும், அதில் நிரூபிச்சிருக்காரு, அதை வந்து காட்டியிருக்காரு. அதை தாண்டி இப்போ சமீபத்தில் ஜெயிலர் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கிரண் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ராமஜோராவ் ஃபிலிம் சிட்டியில் வந்து எங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, பக்கத்தில் வாரிசு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்தப்போ ஒரு பிரேக்கில் வந்தப்போ என்னை பார்த்துட்டு தலைவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டாருன்னும்போது இதுலேயே தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனையை உருவாக்கியவர்கள் யார். முதல்ல இந்த பிரச்சனைக்கு வந்து திரிய கொடுத்தவர் சரத்குமார் தான். அவர் கொளுத்தி போட்டு அமைதி ஆகிட்டார். வந்து அதை விஜய் நினச்சிருந்தா அங்கே ஆஃப் பண்ணியிருக்கலாம். விஜய் வந்து எப்போயுமே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டால் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அடுத்து என்ன பேச போகிறோம், என்ன நிகழ்ச்சியில் இதுவாக போகிறோம், அதில் அவர் விட்டு போய் கூட இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த வீடியோ ட்ரெண்டே ஆகிட்டு இருக்கு. இந்த விகடன் அவார்டில்
சொல்லியிருப்பார் வந்து பாட்ஷானா ஒரு மாசு, எதுவுனா ஒரு கிளாஸு, அப்படியே ஒரு டோன் இருக்குது, அப்படி ஒரு சில படங்கள்லாம் குறிப்பிட்டு என்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னது வந்து அதுதான் உண்மையான அப்பட்டமான ஒரு உண்மை. அதுதான் நிஜமும் கூட. சும்மா இதோட சோஷியல் மீடியாவில் இந்த சண்டை போடுறத சூப்பர் ஸ்டார் சண்டை போடுறத ஏற கட்டி வச்சிருங்க, அதான் நல்லது சார். இந்த சண்டைக்கு மத்தியில் இந்த ஜெயிலர் படத்துடைய ஓப்பனிங்க்கு சார் ரஜினி அவ்வளோதான், ஓப்பனிங்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் மார்க்கெட் கிடையாது அப்படின்னு ஒரு சமீப காலமாக ஒரு 4-5 திரைப்படங்களுக்கு அப்படி தான் போயிட்டு இருந்தது. கடைசியாக அந்த கபாலிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ பார்த்தா புக்கிங்ஸ்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. இங்கேருந்து படம் பார்க்குறதுக்கு வேனில் கிளம்பி ஊருக்கு போய் கர்நாடகாவில் பெங்களூரில் படம் பார்த்துட்டு வர போகிறாங்க. அதுவும் 4 மணி ஷோட டிக்கெட் ப்ரைஸ் 5000 ரூபாய் அப்படின்னு போயிட்டுருக்கு. உண்மைதானா? அதுக்கு நம்ம ஊர்லேயே 4 மணி காட்சி போட்டுடலாம் போல போட்டுருக்கலாம் வந்து. ஆனால் 4 மணி காட்சி வந்து அனுமதிக்கிறதுக்கு வந்து இதுக்கு அனுமதிச்சுட்டா முன்னாடி படங்கள்லாம் பொன்னியின் செல்வன்லாம் பெரிய படமாக இருந்து மாமன்னனுக்கே வேணான்னு சொல்லிட்டார் உதயநிதி. நினச்சிருந்தா அவர் கூட அவர் படம் தானே வந்து பண்ணியிருக்கலாம். 4 மணி ஷோ ஓட்டினா அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஒரு மாதம் காமிச்சிருக்கலாம். ஆனால் சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்படி 4 மணி ஷோ வேணான்னு நம்ம நினச்சோம், நம்ம கூட பேசியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 4 மணி ஷோ போட்டால் இங்கேருந்து கிளம்பி போய் பார்க்குறாங்களே. என்னென்னா இங்கே ஒரு 6 மணியாவது அதை மாற்றிருக்கலாம். 6 மணிக்கு விடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் முன்னாலே போய் ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருக்காங்க தங்குறதுக்கு. ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் அவ்வளோ இதுவாக இருக்குதான். அங்கே பிளாக்கில் விற்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் தான். வந்துட்டான் என் தமிழ்நாட்டிலேருந்து வச்சு செய்யுங்கன்னு. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் பெங்களூர் நண்பர்கிட்ட பேசினப்போ, பெங்களூருக்கு உள்ளே போனால் தானே வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். இந்த ஒசூரை தாண்டி ஊருங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அங்கே தமிழ்நாட்டு பார்டரை தாண்டினோடனே அங்கே இருக்கிற சில தேட்டருக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் போய் பார்க்குறாங்களாம். இப்போ நம்ம ஊருங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டிக்குள்ளே தான் ஃபுல்லாகும். இந்த படத்துக்கு இல்லை, இப்போ பெரியபாளையம், மதுராந்தகம், உத்திரமேரூர், இந்த மாதிரி குன்றத்தூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிச்சி இங்கேருந்து போயிருக்காங்க. எனக்கு அப்படியே வந்து விஜய் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. வந்து திருநெல்வேலியில் டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்க, செங்கோட்டை வழியாக காட்டுக்கு போய் புனலூரில் போய் படம் பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி கதையை ஆகிப்பச்சு. சொன்ன மாதிரி இந்த அண்ணாத்த தர்பார் படங்களுக்கு பிறகு ரஜினிக்கெலாம் ஒரு ஓப்பனிங் கிடையாது, அவருக்கெலாம் மாஸ் கிடையாது அப்படின்னு சொன்னவங்களாம் சரியான பதிலடி. இந்த இது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய வரவேற்பு, அவ்வளோ பெரிய ஓப்பனிங், ஐடி கம்பெனிலாம் லீவ் விட்ருக்காங்க. லெட்டர் பேரில் அடித்து அவங்களே டிக்கெட்டை வந்து இது பண்ணி கொடுத்து இன்றைக்கி விடுமுறை ஜாலியாக போய் படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஏறக்குறைய ஒரு திருவிழா மாதிரி பண்ணிட்டாங்க. வந்து இன்றைக்கும் நான் தான் அப்படின்ற அளவுக்கு நிறுத்திட்டாரு ரஜினி. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார், அப்படி தானே சார்? கண்டிப்பாக. அதுக்குள்ளே இந்த லியோ குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது சார், அதற்குள்ளாகவே லியோ திரைப்படம் 2 பார்ட்டாக வருது. 2வது பார்ட் 2025 அல்லது 26 வரும். இப்போவே அந்த செகண்ட் பார்ட்லாம் சேர்த்து எடுத்திருக்காங்க, லைட்டாக வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு. உண்மையாலுமே லியோ திரைப்படம் 2 பார்ட்டாக வருதா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, ஏற்கனவே நம்ம சேனல்லேயே ஒரு இது பேசியிருந்தோம். இதுக்கு வந்து லோகேஷ் ஒரு லீடு கொடுக்குறாரு அப்படின்னு. அவர் எல்லா படத்துக்கும் ஒரு லீடு, கைதிலேருந்து விக்ரம் வரைக்கும் ஒரு லீடோடு தான் முடிச்சிருக்காரு பார்ட் 2க்கு. இது பார்த்தீங்கன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா 2025 26 படமே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. வந்து இதுக்கு எப்படி வந்து ஒரு பக்கம் வந்து எஸ்ஆர் பிரபு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கைதி 2க்கு, இன்னொரு பக்கம் வந்து கமலஹாசன் விக்ரம் 3க்காக பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரபாஸை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு, ராம் சரண் வச்சு படம் பண்ண போகிறாரு. இப்படியா டாக் ஓடிட்டுருக்கு. இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் வந்துட்டார். திடீர்னு இப்போ 25 26 வரைக்கும் லியோ 2 அப்படின்பொழுது நிச்சயமாக வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். மேபா இன்றைக்கி இந்த லியோவோட கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இதனுடைய பிஸ்னஸ் இருக்கும்போது அந்த படத்துக்கு சேர்த்தே ஒரு பிஸ்னஸை பண்ணிவிடுவோம் அப்படின்னு கூட இருக்கலாம் மேபி. அதுவும் இந்த கைதி 2 படத்தோட இது கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு செய்தி சார். இந்த லியோவே வந்து கைதிக்கு முன்னாடி நடக்கிற கதைன்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. வந்து கைதிக்கு முன்னாடியான கடை எல்சியூல்குள்ளே அதுதான் வரப்போகுதுன்னு. இது கைதி பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயம். கைதி பார்ட் 2வாக வந்து எஸ்ஆர் பிரபு எப்படி விடுவாருன்னு தெரியல. இது லியோ பார்ட் 2னா அதுவாக தான் இருக்கும். நாம் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு லீடு விடுவார் பார்ட் 2க்கு. ஒருவேளை அந்த பார்ட் 2 எப்போ வரப்போகுதுன்ட்டு இவங்க போட்டிருக்கிறது வந்து சரியான இதுவும் கிடையாது. 25 26. ஏன்னா அவருக்கான அரசியல் இது இருக்குது. ஒருவேளை இப்போ எடுக்கும்போதே அந்த செகண்ட் பார்ட்டுக்கு சேர்த்து எடுத்துருப்பாங்களோ சார்? சொல்ல முடியாதுங்க. இன்னும் ஒன்றால் நடக்கும். சொன்ன மாதிரி நமக்கு தெரியாதவனா இருக்கலாம், வந்து எங்கேயும் தெரியாமல் ரகசியமாக வந்து இன்னொரு ரோலெக்ஸ் கேரக்டர் சர்ப்ரைஸாக வைப்பாருன்னு பார்த்தா செகண்ட் பார்ட்டியே சர்ப்ரைஸாக வச்சிருப்பாரு. ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்குதா, கமலஹாசன் இருக்காங்களா, இப்படியா ஒரு விஷயங்கள் போகும்போது பார்ட் 2வே ரெடியாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு எப்படி ஒரு பார்ட் 1 எடுக்கும்பொழுதே முக்கால்வாசி படத்தை எடுத்துட்டாங்க. இப்போ விடுதலை எடுக்கும்பொழுதே விடுதலை 2க்கான முக்கால்வாசி படத்தை எடுத்த மாதிரி இல்லை இருக்கலாம். மேபி கட் பண்ணி இதெல்லாம் வச்சு ஓரமாக வச்சுட்டு இந்த 2க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து சினிமா ரொம்ப அட்வான்ஸாக ஆகிப்போச்சு. லைவ் டப்பிங், லைவில் வந்து மியூசிக் பண்ணுறது, லைவ் எடிட்டிங்,
எல்லாம் வந்துருச்சு. அதனால் இது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுலேயும் இந்த குறிப்பாக லியோ 15ஆம் தேதி ஒரு நிமிஷம் கிளிம்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம் சார். அன்னைக்கு அந்த கிளிம்ஸ் வீடியோ வந்து நம்ம ஜூம் பண்ணி என்ன தான் டீகோட் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக ஜெயிலர் படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்போம் சார். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.